வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பை தான் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு கல்வித்துறையில் ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கான சம்பளம் 19,500 அப்படின்ற பேசிக் பேல ஸ்டார்ட் பண்ணி இது கூட உங்களுக்கு ஹச்ஆர்ஏ டிஏ அதாவது ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், டியரன்ஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா 40 ரூபா கிட்ட உங்களுக்கான சேலரி கிடைக்கும். இதுக்கு மினிமம் 8th பாஸ்லேருந்து 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி ஐடிஐ படித்தவங்க வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனி, இங்கேருந்து தான் நமக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்ற கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பதவியின் பெயரில் கருவிகள், அதில் பார்த்திங்கன்னா கம்மியர் மின்னியல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அந்த கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதற்கான இடஒதுக்கீடு எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா கருவிகள், கம்மியர், மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இதில் பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆய்வக உதவியாளர், அதில் மெக்கானிக்கல் இயந்திரவியலில் ஒரு காலி பணியிடம் இருக்குது. அதே மாதிரி ஆய்வக உதவியாளர் அமைப்பியலில் 2 காலி பணியிடம் இருக்குது. ஆய்வக உதவியாளர் பொதுத்துறையில் ஒரு காலி பணியிடம், திறன்மிகு உதவியாளரில் இயந்திரவியலில் 3 காலி பணியிடம் இருக்குது. அதே மாதிரி திறன்மிகு உதவியாளர்
அமைப்பியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிப்படம், பண்டக காப்பாளரில் 2 காலிப்பணியிடம், இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிப்பணியிடம், தட்டச்சர் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு காலிப்பணியிடம், பதிவுறு எழுத்தர் கிளர்க்குக்கு 2 காலிப்பணியிடம், அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு காலிப்பணியிடம். டோட்டலாக 17 காலிப்பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதில் சம்பளத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான சேலரி. பேசிக்காக இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18,000 அப்படின்ற பேசிக்கில் ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி ஆய்வக உதவியாளர் அப்படின்ற கேட்டகரிக்கு 19,500 உங்களுக்கான பேசிக் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அஸ் பர் த தமிழ்நாடு அரசு விதிகளின் படி அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுவீங்க. அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அது கூட உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் கல்லூரி பழனி அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20/3/2025 அன்று மாலை 5:30க்கு முன்னர் வந்து சேரும் வகையில் தபால் மூலம் அனுப்ப வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போது அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அதை பற்றின டீட்டெயில் மற்றும் எப்படி அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய வெப்சைட்டு. ஸோ இதில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. எதில் வேணுமோ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க. 2 அப்ளிகேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம், அதே மாதிரி இது அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம். இதில் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சூஸ் ஃபைல் கொடுத்திங்கன்னா கேலரியிலேருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரன் அப்ளிகேஷன் ஐடி ஒன்று வந்து இது வந்து உங்களுக்கு எனேபிளாக இருக்காது, அதனால் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பதவியின் பேர் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே காட்டும். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில்டு அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக காட்டும். அப்புறம் விண்ணப்பிக்கும் துறை என்ன துறையில் விண்ணப்பிக்க போகிறீங்க, பேசிக் இன்ஜினியரிங்கா, சிவிலா, மெக்கானிக்கலா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக குறிப்பிடணும். அப்புறம் உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர், நிரந்தர முகவரி, மொபைல் நம்பர் இதெல்லாம் குறிப்பிட்டுட்டு உங்கள் சொந்த ஊர் என்ன, பிறந்த தேதி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலினம் என்ன அப்படின்றத குறிப்பிடணும். உங்களுடைய ஆதார் எண், இனம் எல்லாத்தையும் குறிப்பிட்டு கல்வி தகுதிக்கான டீட்டெயில் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இதில் கேட்டிருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். பணி முழு அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். பிற தகுதிகள் இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில் இதை அப்படியே உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது கூட உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலியமாகவோ கொரியர் மூலியமாகவோ 20/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:30க்குள்ளே அந்த அட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கனாலே போதும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, நேரடி பணி நியமனம் தான். அப்ளிகேஷன் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நேர்காணலுக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.